இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பூசி பயன்பாடு தொடர்பில் கெனடிய அரசாங்கம் மாகாணங்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வெற்றி கிண்ண சின்னத்துடன் கூடிய புதிய கூட்டணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா டெங்கு காய்ச்சலை தொற்று நோயாக அறிவித்துள்ளது. காசா போரை கண்டித்து டென்மார்க்கில் போராட்டத்தில் ஈடுபட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் கைது செய்யப்பட்டுள்ளார். வணக்கம். கனடாவில் தற்போதைய லிபரல் சிறுபான்மை அரசுக்கு தாங்கள் வழங்கி வந்த ஆதரவை நிறுத்திக் கொள்வதாக புதிய ஜனநாயக கட்சி அறிவித்துள்ளது. கடந்த வாரம் பொருளாதார எதிர்பார்ப்புக்கு மேலாக நன்கு ஆரோக்கியமான முறையில் வளர்ந்து செல்வதாக வந்த செய்திகளை அடுத்து புதிய ஜனநாயக கட்சி லிபரல் சிறுபான்மை அரசுக்கு கொடுத்து வரும் ஆதரவை விலக்க வேண்டும் எனவும் இது ஒரு விரைவான தேர்தலுக்கு வழிவகுக்கும் என்ற எண்ணத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவர் வேண்டுகோளை விடுத்திருந்தார். இந்த போதும் இதனை மறுதளித்து வந்த என்டிபி என அழைக்கப்படும் புதிய ஜனநாயக கட்சி நேற்றைய வட்டி வீத குறைப்பு அறிவிப்பு மேலும் தொடரப்போகிற வட்டி வீத குறைப்பு பற்றிய மத்திய வங்கி ஆளுநரின் தகவல்களை அடுத்து லிபரல் குறித்த ஒரு பயத்தை அடைந்துள்ளது அதன் முடிவு காட்டுகிறது. இதன்படி தங்கள் லிபரல் கட்சிக்கு கொடுத்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்வதாக அது அறிவித்துள்ளது. எனினும் ஒரு தேர்தலுக்கு வழிவகுக்குமா என்பது பற்றிய நிலையை உடனடியாக அறிய முடியாதுள்ளது. ஏனெனில் லிபரல் அரசு மீது நம்பிக்கையில்லா பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டால் எவ்வாறு புதிய ஜனநாயக கட்சி வாக்களிக்கும் என்பதை அறிய முடியாதுள்ளது. புதிய ஜனநாயக கட்சியின் சிறுபான்மை லிபரல் அரசுக்கு ஆதரவை விலக்கிக் கொள்வதான அறிவிப்பு மக்களிடையே வரவேற்பை பெறாத ஒரு விடயமாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. தாங்கள் பொருளாதார சுமைகளில் இருந்து மீட்சி பெறும் பொழுதொன்றில் இவ்வாறாக தேர்தலை சுமத்துவதை மக்கள் வரவேற்பார்கள் என்றே கருதுநிலை இல்லை என்பதே அதற்கான காரணமாகும். வினிபெக் பகுதியில் ஒரே வாகனம் 2 முறை கொள்ளையிடப்பட்டுள்ளன. செயின்ட் போல்ஸ் பகுதியில் சேர்ந்த பெண் ஒருவர் வாகன கொள்ளை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது வாகனம் 3 வார கால இடைவெளியில் 2 முறை கொள்ளையிடப்பட்டதாக அந்த பெண் தெரிவிக்கிறார். எமிலியா நவுஸ்கி என்ற பெண்ணின் வாகனமே இவ்வாறு கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகன தரிப்பிடத்தில் முதல் தடவை வாகனம் கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. களவாடப்பட்ட வாகனம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு களவாடப்பட்டு மீட்கப்பட்ட வாகனத்தில் வாகனம் களவாடப்பட்டால் அதனை அடையாளம் காணும் கருவி ஒன்றை அவர் பொருத்தியுள்ளார். எவ்வாறெனினும் 3 வார கால இடைவெளியில் மீண்டும் வாகனம் களவாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட் தடுப்பூசி பயன்பாடு தொடர்பில் கெனடிய அரசாங்கம் மாகாணங்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழைய கோவிட்-19 தடுப்பூசிகளை அழித்து விடுமாறு கெனடிய சுகாதார திணைக்களம் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்றின் புதிய திரிவுகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மைய நாட்களாக நாட்டில் கோவிட்-19 பெருந்தொற்று வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கழிவுநீர் மாதிரிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வெற்றி கிண்ண சின்னத்துடன் கூடிய புதிய கூட்டணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் இன்று 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பின் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் செயலாளராக அமைச்சர் கலாநிதி ரமேஷ் பத்திரனவும் கடமையாற்றுகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மக்கள் ஐக்கிய முன்னணி, ஐக்கிய மக்கள் கட்சி, ஈழ தமிழ் ஜனநாயக கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, தேசிய காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கட்சி, தேசிய ஐக்கிய கட்சி மற்றும் தேசப்பற்றுள்ள மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அக்கால பகுதியில் 4 வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்றும் மேற்கொள்ளப்படுகின்றன.
நேற்று தபால் மூல வாக்குகளை குறிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் மாவட்ட செயலக அலுவலக அதிகாரிகள், தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலக அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இன்றும் நாளையும் முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் ஏனைய அனைத்து அரச நிறுவனங்களின் ஊழியர்களும் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பீச் கிராப்ட் விமானம் இந்திய விமானப்படையால் ஏற்பாடு செய்யப்பட்ட தரங் சக்தி வான்போர் பயிற்சியில் இணைந்துள்ளது. மேலும் இந்த பயிற்சியில் 11 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 150 விமானங்கள் பங்கேற்றன. தரங் சக்தி விமான போர் பயிற்சியின் முதல் கட்டம் 2024 ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இந்தியாவின் தமிழ்நாடு சூலூர் விமானப்படை தளத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதுடன் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட பயிற்சிகள் செப்டம்பர் 14, 2024 அன்று ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற உள்ளது. இந்த போர் விமான பயிற்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் இலங்கை விமானப்படையின் பீச் கிராப்ட் விமானம் தனது பங்கினை வழங்கியுள்ளது. பூகோள பாதுகாப்பு ஒத்துழைப்பை அபிவிருத்தி செய்யும் நோக்குடன் இந்தியாவினால் இதுவரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய சர்வதேச விமான பயிற்சியான தரங் சக்தி பயிற்சியில் இலங்கை விமானப்படை பங்கு பற்றுவதன் மூலம் இலங்கை விமானப்படைக்கு சர்வதேச இராணுவ உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமைவதுடன் இலங்கை விமானப்படையின் விமான மற்றும் விமான பணியாளர்களுக்கு இதன் ஊடாக புதிய அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வசதியாக அரச மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி முழு சம்பள விடுமுறையின் அடிப்படையில் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி இலங்கையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 40 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைந்த தூரத்துக்கு அரை நாள் விடுமுறையும், 40 கிலோமீட்டருக்கும் 100 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு ஒரு நாள் விடுமுறையும், 100 கிலோமீட்டருக்கும் 150 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரத்துக்கு 1.5 நாள் விடுமுறையும், 150 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்துக்கு 2 நாட்கள் விடுமுறையும் வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலின் பின்னர் தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் என தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். நமக்காக நாம் என்ற தேர்தல் பிரச்சார பணிக்காக வவுனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் போதே அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனவத்தை பகுதியில் நேற்றிரவு வீடு புகுந்த வன்முறை கும்பல் ஒன்று சிறுவர்கள், பெண் உட்பட 5 மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் ஊரவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கூறி காவல் நிலையத்துக்கு முன்னால் கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், எதிர்வரும் காலங்களிலும் தான் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்க எதிர்பார்க்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு வேட்பாளர்களுக்கு தான் ஆதரவளிப்பதாக சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் கடந்த 2 மாதங்களாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாநிலம் முழுவதும் 25,589 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கர்நாடகா டெங்கு காய்ச்சலை தொற்று நோயாக அறிவித்துள்ளது. வீடுகளில் சுகாதாரத்தை பேணாதவர்களிடம் அபராதம் விதிக்கும் வகையில் கர்நாடக தொற்றுநோய் தடுப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நகரங்களில் சுகாதாரம் பேணாதவர்களுக்கு 400 ரூபாயும், கிராமங்களில் 200, தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு 1000 ரூபாயும் அபராதமாக விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடற்ற இறக்குமதி மூலம் இந்திய பொருளாதாரத்தில் சீனா தீங்கு விளைவிப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சீனாவில் இருந்து குடைகள், இசைக்கருவிகள் போன்ற பொருட்கள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுவதால் இந்திய குறு, சிறு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறித்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்துடன் இந்திய பொருளாதாரம் சீனாவின் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலை அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியின் புருனே பயணத்தின் போது அந்த நாட்டின் தலைநகர் பண்டார் சரி பெகாவான் மற்றும் சென்னைக்கு இடையே நேரடி விமான சேவை துவக்குவது தொடர்பாக ஒப்பந்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பு தற்போது மேம்படுத்தப்பட்ட நண்பன் என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இராணுவம், தொழில், வர்த்தகம், முதலீடுகள் தொடர்பாக இரு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு பாடசாலைகளில் கல்வித்தரம் மிக மோசமாக உள்ளது என்றும் தமிழகத்தின் கல்வித்தரம் தேசிய சராசரியை விட கீழே போய்விட்டது என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எண்ணி துணிக நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்துரையாடல் நடத்தினார். கொல்கத்தாவில் பணியில் இருந்த பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கொல்கத்தா காவல்துறை தங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி 31 வயதான முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் RJ கர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் கருத்தரங்க அறையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். CBI விசாரணையை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்தர்சூட் தலைமையிலான அமர்வு முன்பு செப்டம்பர் 6ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் புதன்கிழமை இரவு கொல்கத்தாவில் உள்ள RJ கர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் நடத்திய போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அப்பெண்ணின் தந்தை, போலீசார் ஆரம்பத்தில் இருந்தே இந்த வழக்கை மூடி மறைக்க முயல்கின்றனர் என்றும் உடல் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட போது ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி எங்களுக்கு பணம் கொடுத்தார் என்றும் அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசா போரை கண்டித்து டென்மார்க்கில் போராட்டத்தில் ஈடுபட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா கைது செய்யப்பட்டுள்ளார். டென்மார்க்கில் பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கோபன்ஹேகன் பல்கலைக்கழகத்தில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாணவர்கள் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஸ்வீடனை சேர்ந்த 21 வயதான சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா கலந்து கொண்டார். இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களுடனான கூட்டமைப்பை கோபன்ஹேகன் பல்கலைக்கழக நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும் எனவும் இன படுகொலைக்கு துணை போகக்கூடாது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து போலீசார் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்து அழைத்து சென்றனர். அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் உள்ள உயர்நிலை பாடசாலையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 4 பேரை சுட்டுக் கொன்றவர் 14 வயது மாணவர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 30 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். உயிர் இழந்தவர்கள் 2 மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். படுகாயம் அடைந்தவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துப்பாக்கி சூடு நடத்திய நபரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது 4 பேரை சுட்டுக் கொன்றவர் 14 வயது மாணவர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்தோனேஷியாவின் பப்புவா நியூ கினியில் உள்ள அங்கோரம் பகுதியில் இருந்து வடக்கு கிழக்கே 66 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இன்று காலை 6:33 அளவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.2 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட இந்த நிலநடுக்கத்தால் அங்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. உத்தியோகபூர்வ தகவல்கள் மற்றும் ஆவணங்களை வெளியிடுவதை தடுக்க அனைத்து அரசாங்க ஊழியர்களும் அனுமதியின்றி சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்து பாகிஸ்தான் அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி 1964ஆம் ஆண்டு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிமுறைகளின் கீழ் அரசு ஊழியர்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்று நாட்டின் அரச நிறுவனங்களால் வெளியிடப்பட்ட அலுவலக குறிப்பேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி அரசு ஊழியர்கள் அனுமதியின்றி எந்த சமூக வலைதளத்தையும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதன்படி அரசாங்கத்தின் நற்பெயரை பாதிக்கும் கருத்துக்களையோ உண்மைகளையோ தெரிவிக்க அரசு ஊழியர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கொள்கைகள், முடிவுகள் தேசியத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
மேற்கு கரையில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் உணவும் மருத்துவ பொருட்களும் செல்வதை இஸ்ரேலிய ராணுவம் தடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 8வது நாளாக இஸ்ரேலிய ராணுவம் அதிரடி சோதனைகளை நடத்துகிறது. காசாவில் போர் தொடங்கியதில் அதுவே அந்த பகுதியில் நடத்தப்பட்டிருக்கும் ஆக கடுமையான படையெடுப்பு 30க்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய மக்கள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படுவதை தடுக்க சோதனைகள் நடத்தப்படுவதாக ராணுவம் கூறியது. படையெடுப்பு எப்போது முடியும் என்பதற்கான விவரங்கள் வெளியாகவில்லை. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.